வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, மினிமைசேஷன் யூஸிங் கர்ன் ஆஃப் கே மேப்பில் டைப் 7. இது ஏன் டைப் 7னா, உங்களுக்கு கொஷினில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதை எஸ்ஓபி ஃபார்மேட்லேயும் சால்வ் பண்ணணும், பிஓஎஸ் ஃபார்மேட்லேயும் சால்வ் பண்ணணும், சேம் ப்ராப்ளமை. ஓகேங்களா? அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம எஸ்ஓபிக்கு சால்வ் பண்ண போகிறோம். எஸ்ஓபி என்னது? சம் ஆஃப் ப்ராடக்ட். அதான் எஸ்ஓபி, சம் ஆஃப் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வரைஞ்சிப்போம். கரெக்டாக 16 செல்ஸ் வரணும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதிடுவோம். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அவங்க கொஷின்லேயே வேரியபிள்ஸ் கொடுத்துட்டாங்க ஏபிசிடி. ஸோ இந்த இடத்துல ஏபிசிடி. ஓகேங்களா? சரி, இது எஸ்ஓபி சம் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம்ஸ்னால இது எந்த ஃபார்மேட்டில் எழுதணும்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ பார், நெக்ஸ்ட் ஏ, நெக்ஸ்ட் இங்கே பி இருக்குங்களா, பி பார், கீழே பி பார், சென்டரில் பிபி. ஸோ எஸ்ஓபினா நம்ம நம்பர்ஸ் எல்லாமே 1 1ன்னு மார்க் பண்ணோம். ஸோ 1 1 மார்க் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்மேட். ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் சிடிக்கு எப்படி எழுதலாம்? சி பார். ஓகேங்களா? அப்போ இங்கே சி, இங்கே சி. கரெக்டுங்களா? சாரி, சி பார், இங்கே தான் சிசி. நெக்ஸ்ட் சென்டரில் தான் டி பார், டிடி. ஓகேங்களா? அந்த ஃபார்மேட் மறந்துடாதீங்க. சரி, இந்த மாதிரி ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இப்போ நம்பர்ஸ் பிளாட் பண்ண போகிறோம். எஸ்ஓபினா நம்ம நம்பர்ஸ் வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், மார்க் பண்ணணும். 0 இடத்துல 1, நெக்ஸ்ட் 1 இருக்கிற இடத்துல 1, 2 இருக்கிற இடத்துல 1, 5 இருக்கிற இடத்துல 1, 8 இருக்கிற இடத்துல 1. 8 எங்கே இருக்குது? இது இருக்குது. 8 இருக்கிற இடத்துல 1, 9 இருக்கிற இடத்துல 1, 10 இருக்கிற இடத்துல 1. இப்போ குரூப் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு 4 நாள் எதனா வருதுங்களா? குரூப் பண்ண முடியுங்களா? எல்லாமே மார்க் பண்ணியாச்சுங்களா? 0 1 2 நெக்ஸ்ட்டு 5 8 9 10. ஓகே, எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 4 பேர்ஸ் எதனா வருதா பார்க்கலாமா? இப்படி 4 பேர் பண்ணலாமா? இது 1, இது 1, இந்த 1, இந்த 1. இது வந்து 4ஆக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது இப்படி பேர் பண்ணலாமுங்களா? இந்த 1 இருக்குங்க இல்லையா, இந்த 1க்கு இப்படி இந்த 2ம் இந்த 2ம். அப்போ இது 4 ஆயிடுச்சுங்களா? பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஒரு 1 தான். இந்த ஒரு 1 நம்ம இந்த 1 கூட சேர்ந்து 2 குரூப் பண்ணிவிடுவோம். ஸோ 4 நாளாக ஃபஸ்ட்டு 4 நாளாக யோசிக்கணும். 8 எதுவுமே வரதுக்கு சான்ஸ் இல்லை, 8 குரூப். ஸோ 4 குரூப் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மோஸ்ட்லி 4க்கு பாருங்கள், அப்புறமா 2க்கு போங்க. ஓகேங்களா? டோட்டலாக நமக்கு 3 குரூப்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு வேல்யூஸ் எழுத போகிறோம். தேர்ஃபோர் f of a, b, c, d. இதோட ஆன்சர் எழுதலாம். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வந்து நம்ம 4 நாளாக பண்ணியிருக்கோம். எங்கெங்கே இருக்கு? இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 1க்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குங்க? ஏ பார், பி பார். இந்த 2 1க்கு லெஃப்ட் சைடு இருக்கு ஏ, பி பார். இவங்க 2 பேரில் யார் காமனாக இருக்காங்க? ஏ பார் கேன்சல், ஆப்போசிட். ஸோ பி பார் தான் காமன். ஸோ இந்த இடத்துல பி பார்னு எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்த 1 எங்கே இருக்கு? இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இவங்களுக்கு டாப்பில் பார்க்கணும். டாப்பில் சி பார், டி பார், சி டி பார். இவங்க 2 பேர் யார் காமனாக இருக்காங்க? டி பார் தான் காமன். ஸோ சி பார் சியும் கேன்சல். ஸோ வெறும் டி பார் தான் காமனாக இருக்குது. ஸோ பி பார், டி பார். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் போட்டுடணும். அடுத்த குரூப்பிங் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. இதுவும் கரெக்டுங்களா? ஸோ இவங்களுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? ஏ, பி பார். இந்த 2த்துக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? ஏ பார், பி பார். இவங்க 2 பேர் யார் காமனாக இருக்கா? பி பார் தான் காமனாக இருக்குது. ஏவும் ஏ பாரும் கேன்சல். அப்போ திரும்பவும் இங்கே ஒரு பி பார்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போது இந்த 2 1க்கும் இந்த 2 1க்கும் டாப்பில் யார் இருக்கா? சி பார், டி பார், சி பார், டி. ஸோ டியும் டி பாரும் கேன்சல். சி பார் காமனாக இருக்குது. ஸோ சி பார்னு எழுதணும். செகண்ட் குரூப்பிங் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் குரூப்பிங். தேர்ட் என்ன குரூப்பிங்க? இந்த 2 1 தானே குரூப் பண்ணியிருக்கோம். இவங்க லெஃப்ட் சைடு என்ன இருக்கீங்க? A bar B bar A bar B Bயும் B bar cancel. So A bar தான் காமனா இருக்கு. So A bar.
இந்த ரெண்டு ஒன்றுக்கு டாப்பில் யார் இருக்கா ஒன்லி ஒன்னே ஒன்று தான் சி பார் டி அதை எடுத்து அப்படியே எதுக்கு எடுத்தா சி பார் டி இதுதான் வந்து எஸ்ஓபிக்கான ஆன்சர் சம் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது பிஓஎஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம் பிஓஎஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதுக்கும் சேம் டேபிள் வரைய போகிறோம் நெக்ஸ்ட்டு பிஓஎஸ்க்கு டயக்ராம் வரைவோம் பாக்ஸ் டயக்ராம் ஸோ சேம் தான் ஆனால் நம்ம அந்த ஃபார்மேட்டை மாற்றணும் ஸோ ஃபஸ்ட்டு 16 பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு நம்பர் போட்டுருக்கோம் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இங்கே ஏபி இங்கே சிடி சரி எஸ்ஓபினா ஏ பார் ஏஏன்னு வரும் பிஓஎஸ்னா ஏஏ ஏ பார் இந்த ஃபார்மேட்டில் வரும் அப்போ பி எப்படி வரும் பி சென்ட்ரலில் பி பார் ஓகேங்களா உஷாராக எழுதும் இந்த ஃபார்மேட் இப்போ சிடிக்கு எப்படி எழுதலாம் சி பார் இங்கே டி சென்ட்ரலில் டி பார் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ஒரே ப்ராப்ளம் எஸ்ஓபிக்கு நம்ம 1 போட்டிருக்கோம் இல்லையா எந்த இடம்லாம் எம்டியாக இருக்கோ அதில் எடுத்து 0ன்னு அதில் போடணும் ஃபர்ஸ்ட் ரோவில் எம்டிஆர் இருக்கா 0 3 மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு 0 செகண்ட் ரோ எம்டின்னு இருக்குது 4 7 6 இந்த இடத்துல 0s நெக்ஸ்ட் 12 13 15 14 இவங்க எல்லாமே 0 நெக்ஸ்ட் இதில் யார் எம்டிஆர் இருக்கா 11 இப்போ இதை குரூப் பண்ணலாங்களா 8க்கு சான்சஸ் கிடையாது 4க்கு சான்சஸ் இருக்குது பாருங்கள் இந்த 4 ஒரு குரூப்பு இந்த 4 ஒரு குரூப்பு அடுத்தது எப்படி பண்ணலாம் குரூப்பு இவங்க இப்படி பேர் பண்ணலாமா இது ரெண்டும் இந்த ரெண்டும் சேர்த்து 4 ஆகிடுமா ஸோ டோட்டலாக 3 குரூப்ஸ் இருக்குது இப்போ இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம் தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஏ கமா பி கமா சி கமா டி ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு குரூப் எதை மார்க் பண்ணோம் இதுதானே மார்க் பண்ணோம் ஓகே இவங்க லெஃப்ட் சைடு என்ன இருக்குது மொத்தமாகவே இருக்குது மொத்தமாக இருந்தால் நம்ம அப்படியே மொத்தமாக கேன்சல் பண்ணிடலாம் இந்த 4க்கு லெஃப்ட் சைடில் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருமே இருந்தால் கேன்சல் ஆகிடுவாங்க இப்போ டாப்பில் பார்க்கணும் இவங்களுக்கு டாப்பில் யார் இருக்கா சி பார் டி பார் இது பிஓஎஸ்னால நம்ம ஆட் ப்ளஸ் சிம்பிள் போட்டு எழுதணும் சி பார் ப்ளஸ் டி பார்னு போட்டு ப்ராக்கெட் போட்டு இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ அடுத்த குரூப் எங்கே இருக்குதோ இந்த 4 இருக்கு இல்லையா இந்த குரூப் எடுத்துப்போம் இவங்களுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது ஏ பார் பி பார் மட்டும்தான் ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதணும் இந்த 4க்கு அப்படியே டாப்பில் இவங்க 4 பேர் இருக்கிறாங்க 4 பேர் இருந்துச்சுன்னா மொத்தமாக கேன்சல் ஆகிட்டு எழுத தேவையில்லை ஸோ செகண்ட் குரூப் ஓவர் டாட் வச்சு இப்போ தேர்ட் குரூப் எங்கே இருக்குது இந்த 2 0வும் இந்த 2 0வும் இந்த 2 0 இந்த 2 0 லெஃப்ட் சைடில் யார் இருக்கா ஏ பார் பி பார் இந்த ஏவும் ஏ பாரும் கேன்சல் அப்போ பி பார் தான் காமனாக இருக்குது ஸோ ஒரே ஒரு பி பார் இங்கே நெக்ஸ்ட் இந்த 2 0 இந்த 2 0க்கு டாப்பில் யார் இருக்கா இந்த 2 0க்கு டாப்பில் சிடி இந்த 2 0க்கு டாப்பில் சி பார் டி ஸோ இதில் யார் கேன்சல் ஆவாங்க சியும் சி பாரும் கேன்சல் காமனாக இருக்குது டி தான் ஸோ ப்ளஸ் டி ஸோ இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் எழுதணும் ஈஸியாக முடிச்சாச்சா பாருங்கள் ரொம்ப சிம்பிள் எஸ்ஓபி எப்படி எழுதணும் பிஓஎஸ் எப்படி எழுதணும் இது டைப் 7 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்சஸ், கிளாரிட்டி. வணக்கம்.